வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடு என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, என்னோடய 2 குழந்தைங்களும் வெக்கேஷனுக்காக பெங்களூர் போயிருக்காங்க. ஹாப்பியும் அவங்க கூட போயிட்டா. ஹாப்பியும் வீட்டில் இல்லாதனால ரொம்பவே போர் அடிக்குது. அவளோட திங்ஸ்லாம் வச்ச மாதிரியே இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது பாருங்கள் வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 5 மணி ஆகுது. சென்னையில் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. அப்பப்போ கொஞ்சம் தூறல், கொஞ்சம் மழைன்னு க்ளவுடியாக இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வெதர் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தொட்டியில் இருக்க செடியெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லையா லாஸ்ட் மந்த்லாம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் பிளான்ட்ஸ் ரோஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு கீழே காமன் கார்டன் இருக்கும் இல்லையா, அங்கே கொண்டு போயிட்டு வைக்க சொல்லிட்டேன். நம்ம வீட்டில் இப்போ அவ்வளோவா செடி இல்லை. புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக செடிங்கள்லாம் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி சேகரித்து வச்சு ஒரு 2-3 months ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே பவுடராக்கி செடிங்களுக்கெல்லாம் போடுவேன். அது ரொம்ப ரொம்ப நல்ல உரம். ஸோ நம்ம இப்போ புது செடிங்கள்லாம் நெக்ஸ்ட் மந்த் மிட் ஜூனில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண் உருளி தாங்க. இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ரொம்பவே டல் அடிச்சுது. சரி, அதுக்கு மட்டும் டக்குன்னு கலர் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட இந்த பிளாக் கலரில் கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கு, மிரர் ஒர்க்லாம் பண்ண அழகாகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு ரொம்ப லோன்லியாக இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கார்டனிங் ஒர்க்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுவேன். இது கண்டிப்பாக நமக்கு ஒரு டைவர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, லோன்லினஸ்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் டே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்தோன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள பார்க்கலாம் தான் வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிமா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம் தோட்டத்தில் பறிச்சதுன்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் இந்த முந்திரி பழம் வாங்கினேன். இது என்னோடய சின்ன வயசில் நான் சாப்பிட்டது. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் ஒன்று சாம்பிள் கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வாட்டர் ஆப்பிளுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது. பட்டு தோட்டத்தில் விளைஞ்சது ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லி கொடுத்தனால கொஞ்சம் நானே ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாங்க இந்த கோவிலை. அச்சிரப்பாக்கம் பக்கத்தில் பெருங்கருணை அப்படின்ற ஊரில் தான் இந்த முருகன் கோவில் இருக்குது. இந்த இடத்த நடுப்பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர். இவர் பார்த்திங்கன்னா 45 அடி உயரம், கிட்டத்தட்ட இந்த மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. வந்தது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே பவர்ஃபுல் தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஸ்டெப்ஸும் இருக்குது. அது வழியாக நம்ம மூலவரை பார்க்கவும் போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு முத்துசாமின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த முருகரை வழிபட்டு இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அவரோட சமாதியும் இருக்குது. சமாதியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பொதுவாகவே சமாதி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலில் முருகருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, இவர் மரகத கல்லில் பண்ணியிருக்காங்க. அதனால் பச்சை கலரில் இருப்பார். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக, அருமையாக, தெய்வீகமாக இருந்தது. இந்த கோவிலில் கிருத்திகை, பங்குனி உத்திரம்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோவிலில் படிகள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 படிகள் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஏறி மேலே வந்துட முடியும். முருகரை பார்க்குறதுக்கு 2 கண்கள் போதாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ அழகு. இந்த கோவில் எதற்கு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, விரைவாக திருமணம் நடக்கிறதுக்கும் குழந்தை பேறு பெறுவதற்கும் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு சக்தியும் பெருமையும் நிறைந்த இந்த மரகத தண்டாயுதபாணியோட அருளை நீங்களும் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.